எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு கம்பு வச்சு பேர்ல் மில்லட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த கம்பு வச்சு புட்டு தான் செய்ய போகிறேன். இது வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் வாஷ் பண்ணிக்கிறேன். இது நார்மலாக கடையில் கிடைக்கிற கம்பில் கல் மண்ணெல்லாம் இருக்காது அப்படின்னா நம்ம நார்மலாக வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணிடலாம். இது வந்துட்டு டேரெக்டாக எனக்கு வயல்லேருந்து கிடச்சிது. ஸோ நல்லா இதை அரித்து ஒரு 3 தடவை மாற்றி மாற்றி அரித்து வாஷ் பண்ணிப்பேன். வாஷ் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். அப்போ தான் புட்டு செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் இதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். இது கம்பு வந்துட்டு ரொம்பவே ரிச் இன் அயன் அண்ட் கால்சியம். ஸோ இரும்பு சத்தும் கால்சியம் சத்தும் ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுனால ப்ரெக்னென்ட் விமன் அப்புறம் நார்மலாக விமன் அண்ட் குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. வாரத்தில் ஒரு 2 தடவையாவது இது அப்புறம் ராகி அந்த மாதிரியான மில்லட்ஸ் நம்ம உணவில் சேர்த்துக்கிறதுனால லேடிஸோட ஹீமோக்ளோபின் லெவல்ஸும் சரி அண்ட் கால்சியம் டெஃபிஷியன்சியும் சரி வராமல் பார்த்துக்கலாம். ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இந்த கம்பு. குழந்தைங்களுக்குமே ரொம்ப நல்ல இம்யூனிட்டி கொடுக்கும். ஸோ அடிக்கடி சளி பிடிக்கிறது குழந்தைங்களுக்கு அதெல்லாம் வராது. இப்போ நல்லாவே ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு. அதில் நான் ஒரு 3 ஏலக்காய் மட்டும் சேர்த்துக்கிறேன். ஒரு 3 டம்ளர் தான் நான் கம்பு எடுத்து அதுக்கேற்ற மாதிரி 3 ஏலக்காய் மட்டும் இதோடு சேர்த்து வறுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜார்லேயே போட்டு கிரைண்ட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி மட்டும்தான் பண்ண போகிறேன். அதனால் நான் மிக்ஸி ஜார்லேயே போட்டு கிரைண்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துட்டேன் புட்டு மாவு பதத்துக்கு. இது நம்ம நிறைய குவான்டிட்டியில் கழுவி காய வச்சு நம்ம மிஷினில் கொடுத்து கூட புட்டு மாவுக்குன்னு அரைச்சி வச்சுக்கலாம். இப்போது அரைச்ச மாவில் லைட்டாக தண்ணி தெளித்து பிசைஞ்சு புட்டு மாவு பதத்துக்கு நான் பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ குடத்துல ஏற்கனவே தண்ணி வச்சுட்டு புட்டு குடத்துல அதுக்கப்புறம் இந்த குழாயில் வந்துட்டு நான் புட்டை ஃபில் பண்ணிட்டேன். புட்டு மாவை புட்டுக்கு மாவு பிசைகிற பதம் வந்துட்டு அரைச்ச மாவில் தண்ணி தெளித்து பிசையணும். அண்டு திரட்டி பிடிக்கும்போது கொலக்கட்டை மாதிரி கொலக்கட்டை மாதிரி பிடிக்க வரணும். நல்லா அப்படியே நிற்கணும் உதிராமல். அண்ட் நம்ம உதுக்கும்போது உதிர்ந்துடணும். அந்த பதத்துக்கு நம்ம புட்டுக்கு பிசையணும். பிசைஞ்சிட்டு நம்ம குழாயில் வச்சுட்டு எப்படி வெந்துருச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுனா அந்த லிட்டில் உள்ள எல்லா ஹோல்ஸ் வழியாகவும் ஆவி வரணும். அப்போ தான் எல்லா சைடும் வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஏதாவது ஒரு சைடு வேகலைன்னா கூட கொஞ்சம் வெயிட் பண்ணி எல்லா ஹோல்ஸ்லேயுமே ஆவி வர வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் புட்டு எடுத்தால் நல்லா வெந்து சாஃப்டாக வரும். இன்றைக்கி நான் நாட்டு சக்கரை அண்ட் வாழைப்பழம் வச்சு சாப்பிட போகிறேன். இதில் தேங்காய் துருவல் சேர்த்து கூட சாப்பிட்லாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது போல் ஹெல்த்தியான ரெசிபீஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.